ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் ஆஸ்திரேலியா வந்து T20 வேர்ல்டு கப்ஸில் ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. இந்த ஆஸ்திரேலியா வந்து ஓடிஐஸ் டெஸ்ட்டில் இருக்கிற டாமினேஷன் அவங்க T20ஸில் எப்பயுமே இருந்தது கிடையாது. அவங்களோட டாமினேஷன்லாம் ஒரு சர்டைன் பீரியடில் இருந்துச்சு. எப்போன்னு பார்த்தா ஃபின்ச் வந்து பீக் ஆஃப் பவரில் இருந்தார், ஒரு மேக்ஸ்வெல் பயங்கர ஃபார்மில் இருந்தார், வார்னர் இந்த மாதிரி ஒரு லைனப், அதாவது ஆங்கர் பேட்ஸ்மேன் இவங்கெல்லாம் இருக்கிறப்ப, ஸ்மித் இவங்கெல்லாம் இருக்கிறப்ப டீம் வந்து இதாகிடுச்சு. ஸோ போஸ்ட் 2020 என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அவங்க வந்து கேமோட நீட்ஸ்க்கு இப்போ எவால்வ் ஆகுறன்ற பேரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆங்கர் பேட்ஸ்மேன் ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் ஒரே அப்ரோச் தான் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஃபுல்லாக பிகிட்டர். ஆனால் இவங்க என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா, இவங்க ஒரு பிக்கிட்டருன்றப்ப வெறும் பிக்கிட்டிங் எபிலிட்டி மட்டும்தான் பார்க்குறாங்க. க்ளீன் ஸ்ட்ரைக்கர் அதெல்லாம் பார்க்குறதில்ல, எந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாட்றாங்கன்றதை மட்டும்தான் பார்த்தாடுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு செட் ஆஃப் பேட்ஸ்மேன் வந்து இவங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஓடிஐஸே அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தோன்னா, இப்போ இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எடுத்தது ஃபுல்லாக பிபிஎல் பேஸ் பண்ணி. ப்ராப்ளம் என்னென்னா, பிபிஎல் பிச்சர்ஸ் வேறு, சப்கான்டினென்ட் பிச்சர்ஸ் வேறு, பிபிஎல்லோட பவுலிங் குவாலிட்டி வேறு, இன்டர்நேஷ்னல் பவுலிங் குவாலிட்டிஸ் வேறு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பர் கனோலி எடுத்துக்கோங்க. கூப்பர் கனோலி அங்கே போடுற எல்லா மேட்சுமே ஆல்மோஸ்ட் 40s 50s 20 பால்ஸ் 40 25 பால்ஸ் 40 50 இந்த மாதிரிலாம் அடிச்சுன்னு இருந்தார். ஸோ பவுலிங்கில் பார்த்தா ஃபஸ்ட்டு நியூ பாலில் போடுவார், ஒரு விக்கெட் நியூ பாலில் எடுப்பார், மிட் ஃபேஸில் ஒரு விக்கெட் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ நான் உட்பட எல்லாம் என்ன நினச்சோன்னா, ஓகே இஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் ஜடேஜா அந்த மாதிரி அதுக்குள்ளே பஞ்சாப்லாம் எடுத்தாங்க அவரை. ஸோ ஆனால் ப்ராப்ளம் என்னாச்சுன்னு பார்த்தா, அந்த இன்டர்நேஷ்னல் அந்த பாகிஸ்தான் டூரில் கனோலி இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ தான் இன்டர்நேஷ்னலுக்கும் ஒரு பிபிஎலுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கிளியராகவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. பிபிஎல்லில் பெர்ஃபார்ம் பண்ண எந்த பிளேயருமே இன்டர்நேஷ்னலில் இருக்கட்டும், அந்த பாகிஸ்தான் சீரீஸாக இருக்கட்டும், இல்லை இந்த T20 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் பெர்ஃபார்ம் பண்ணலை. இன்க்ளூடிங் மேத் ரென்ஷா ஜிம்பாப்வே கூட ஒரு நாக் ஆடினார். ஆனால் அவர் என்னன்னு சொல்லி எடுத்தாங்கன்னா, டீமுக்குள்ளே இஸ் அ ஸ்பின் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லி எடுத்தாங்க. அதாவது ஸ்பின்னர்ஸை பேஷ் பண்ணுறதுக்கு ஒரு சிவம் தூபி மாதிரி ஒரு பிளேயருன்னு சொல்லி எடுத்தாங்க. ஆக்சுவலாக அவர் அதை சொல்லி தான் அவங்க செலக்ட் பண்ணாங்களே. ஸோ ஆனால் ப்ராப்ளம் என்னாச்சுன்னு பார்த்தா, ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் ஸ்பின் ஆகாது, ஸ்பின் சுத்தமாக ஆகாது, பெருசாக ஆகாது. பிபிஎல் பார்த்தவங்களுக்கு தெரியும், 1 or 2 வென்யூஸ் டுவர்ட்ஸ் த எண்டில் கொஞ்சம் ஸ்பின் ஆஃபர் பண்ணுச்சு. ஆனால் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் பார்த்தா ஸ்பின்னே கிடையாது. அங்கே நல்லா கேரி இருக்கும், பவுன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போடுறப்ப ஸ்பின்னர்ஸ்லாம் எப்படின்னா ட்ரிஃப்ட் பண்ணுவாங்க, நல்லா பந்து ஆம்பால் இந்த மாதிரி ட்ரிஃப்ட் பண்ணுவாங்க, டேர்ன் பண்ண பார்க்க மாட்டாங்க. அக்யூரேசியாக ஃபயர் பண்ணுவாங்க, பிளாக் ஹோலில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ன் இல்லாதப்போ மேத் ரென்ஷாவால் ஒரு 200 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்பின்னை பேஷ் பண்ண முடிச்சு. ஆனால் சப்கான்டினென்ட், அதாவது பாகிஸ்தானில் ஃபஸ்ட் எக்ஸ்போஸ் ஆனார். வென் பால் ஸ்டார்டட் டு டர்ன் ஹி லுக்டு க்ளூலெஸ். ஸோ அதே தான் T20 வேர்ல்டு கப்லேயும் நடந்துச்சு. பால் டேர்ன் ஆகிறப்ப அவருக்கு எப்படி ஆடணும், எந்த சைட் பால் திரும்புது எந்த ஐடியாவுமே கிடையாது, அடிக்கணும்னு மட்டும்தான் பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட ஆட வச்சிருக்கலாம், ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி மேட்ச் நல்லா ஆடி இருந்தார். ஸோ ஆட வச்சிருக்கலாம். ஸோ அது ஒன்று, அது நான் அடுத்த இதில் வரேன், அடுத்த செக்மெண்ட்டில் பேச வரேன். ஸோ அது ஒரு பிரச்சனை. இப்போ உங்களுக்கு ஸ்டார்க் ரிட்டையர் ஆகிட்டார், பேட் கமின்ஸ் இன்ஜூர்டு, ஏசுலூட் இன்ஜூர்ட். ஸோ நீங்கள் ஒரு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ ஸ்மித்துக்கிட்ட போன மாதிரி ஸ்டார்க்கிட்டையும் போயிருக்கலாம். ஸ்டார்க்கு ஒரே ஒரு T20 வேர்ல்டு கப் எங்களுக்கு கண்டிப்பாக அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்குது. சொல்லியிருந்தால் அவர் கண்டிப்பாக T20 வேர்ல்டு கப் கன்சிடர் பண்ணியிருப்பார். ஆனால் இவங்க அந்த டைரெக்ஷனே போகல. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, பிபிஎல் இப்போ தான் பிபிஎல் நடந்துச்சு, இதில் பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த பிக் 3 எடுத்தோன்னா, ஆஸ்திரேலியா பவுலிங்குன்னு பார்த்தோன்னா அவங்க க்ரூமே பண்ணலை. எந்த பவுலருமே அவங்க க்ரூம் பண்ணலை, எந்த ஃபார்மேட்டுக்குமே. டெஸ்ட்டில் கூட நம்ம சொல்லலாம் 1-2 பவுலர் அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. ஆனால் T20ஸாக இருக்கட்டும், ஓடிஐஸாக இருக்கட்டும், இவங்க 3 பேர் இல்லாதப்போ அவங்களுக்கு வந்து பவுல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு ஜேவியர் பாட்லெட்டை வந்து பேக் பண்ணுறாங்க. நீங்கள் பாட்லர் பார்த்தீங்கன்னா பாட்லெட் வந்து அப் ஃப்ரண்ட் 3 ஓவர் போடுவார். எப்படி சொல்லலாம்னா ஒரு லைக் பேட் கமின்ஸோட லைக் ஃபார் லைக்குன்னு சொல்லலாம். ஆனால் பேட் கமின்ஸே T20ஸில் எஃபெக்டிவாக இருக்காருன்னு காரணம் என்னன்னு பார்த்தா, அவரோட பவுலர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் பேட் கமின்ஸ் சக்ஸஸும் இருக்கும். அதே மாதிரி தான் பாட்லெட்டுக்கும் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது அவர் கூட இருக்கிற மிச்ச 4 பவுலர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை. உங்களுக்கு பாட்லெட் மட்டும்தான் ஒரே ஒரு லீட் பேசர். அடுத்து நீங்கள் ஸ்டார்க்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பென் டுவார்ஷஸ்னு ஒருத்தர் எடுக்கிறீங்க. பென் டுவார்ஷஸ்
இவர் ஸ்டார்க்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் கூட கன்சிஸ்டன்ட் 140 பேஸ் போடுறவங்க கிடையாது. எல்லாருமே 120s 130ஸில் போடுறாங்க. மாடர்ன் கேமில் மாடர்ன் எராவில் 120 130 பேஸெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து கட்டர்ஸ் கிடையாது. இங்கே ஒரு ஜேவியர் பாட்லெட் எடுத்துக்கோங்க, கம்ப்ளீட் ஒன் டைமென்ஷனல் பவுலர். அவருக்கு வந்து நல்ல ஸ்விங்கர் எடுக்க தெரியும். அதை தாண்டி பார்த்தா கட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போடுவார். அவருக்கு வந்து அந்த பிஹைண்ட் த வேன் ஸ்லோ பால் கிடையாது, நக்கிள் பால் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் கிடையாது. அதே நேரம் பெரிய டிஃப்ரென்ஸும் ஆகாது. அவர் 130 120 பவுல் பண்ணுறாரு. நீங்கள் ஸ்லோ பால் பண்ணுறப்போ 120ன்றது 110 100 போகுது. அவர் 110 தான் அவரால் ஸ்லோ பால் அவர் போட வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும். அவரோட ஸ்லோ பால்ஸ் பார்த்தா ஒரு 10 கிலோமீட்டர் தான் கம்மியாக போகுது. ஸோ இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ஈஸிலி ப்ரெடிக்டபிள் ஆகிடுது. ஸோ இது இப்போ ஒரு பென் வாஷர்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் அவரை மிச்சல் ஸ்டார்க்கோட லைக் ஃபார் லைக்குன்னு எடுத்தீங்க. மிச்சல் ஸ்டார்க் 150 பிளேஸ், இப்போ வயசானாலும் 145 பேஸை கன்சிஸ்டண்ட்டாக டச் பண்ணுவோம். யாக்கர் அவர் அளவுக்கு துல்லியமாக யாக்கர் வந்து ஆஸ்திரேலியன் கண்ட்ரியில் யாராலையும் போடும். பென் வாஷர்ஸ் ஆன் அதரண்ட் அவருக்கு யாக்கரு வைடி யாக்கர் மட்டும்தான் அவருக்கு வரும். அவருக்கு வந்து ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் யாக்கர் அவருக்கு போட வராது. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரெஷரில் அவர் எப்பயுமே வைடி யாக்கரை தான் நம்பி போவார். வைடி யாக்கர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டீம்ஸும் ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க, தேர்ட் மன் ரீஜனில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வைடி யாக்கர் இஸ் நாட் எஃபெக்டிவ் வேன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே பேஸ் 130 பேஸ் வச்சு கண்டிப்பாக உங்களால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரபிள் பண்ண முடியும். அண்ட் ஈ கனாட் ஸ்விங் த பால். அப்படியே ஒரு மிச்சல் ஸ்டார்க் மாதிரி அப்படியே பந்து அப்படியே காற்றுல அப்படியே நின்று டான்ஸ் ஆடும், அந்த மாதிரிலாம் ஸ்விங் பண்ண முடியாது. மைல்டாக சீம் பண்ணுவார். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா இவங்களுக்கு தேர்டு பேசருன்றது இன்னொரு பிரச்சனை. ஏன்னா தேர்டு பேசர்னு ஒருத்தர் இருக்காரானே தெரியல. ஏன்னா இவங்க ப்ராப்ளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கர டவுன்ஃபால்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு எப்படி எடுத்துக்கலாம், பாட்லெட் மட்டும்தான் உங்களுக்கு தேர்வார், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ உங்களுக்கு தேர்டு நேத்தன் எல்லிஸ் எடுக்கிறீங்க. நேத்தன் எல்லிஸை நீங்கள் ஏசுலோடுக்கு லைக்கெல்லாம் சொல்லவே முடியாது. நேத்தன் எல்லிஸ்க்கோட ஸ்பெஷாலிட்டி அந்த பிஹைண்ட் த ஹேண்ட் ஸ்லோ பால் மட்டும்தான். 140 பேஸாக 130 பேஸ் போடுவார். பிஹைண்ட் த ஹேண்ட் வந்து அப்படியே ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் டவுன் ஆகும். ஆனால் அது வந்து பிபிஎல்லில் வேணால் ஒரு பெரிய எஃபெக்டிவாக இருந்திருக்கும், எல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவரை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அவருக்கு என்ன இல்லை, அவரும் சேம் வாஷர்ஸ் மாதிரி அவருக்கும் அந்த அவுட் சைடு இது என்னது வைடி யாக்கர் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் தான். அவர் வந்து ஒரு டெட் பவுலர் ஸ்பெஷலிஸ்ட்னு எடுக்கிறீங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் டெட் பவுலர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு 2 பேர் இருக்கணும். உங்களுக்கு நியூ பாலில் போடுறதுக்கே பவுலர் இல்லைன்றப்ப நீங்கள் டெட் பவுலர்ஸை பேக் பண்ணி எந்த யூஸும் இல்லை. நீங்கள் நியூ பாலில் இப்போ யாரை யூஸ் பண்ணுறீங்க? இப்போ மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து அவர் வந்து ஒரு ஃபோர்த் ஆப்ஷன்னா ஃபாஸ்ட் பவுலிங்லேயே ஃபோர்த் ஆப்ஷனாக தான் வருவார். 120 பேஸில் அவுட் ஸ்விங் ஸ்விங் பண்ணுவார். ஸோ நீங்கள் அவரை நியூ பாலுக்கு மெயின் பவுலராக எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1 ஓவர் நிறுத்துவார், 2 ஓவர் மேக்ஸிமம் நிறுத்துவார். 3ஆவது ஓவரில் அவரை பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. உங்களால் டெத்தில் மார்க்கஸ் ஸ்டோயினிஸை பவுல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அவரை வந்து லீட் பேஸராக எடுக்கிறதே ஒரு பெரிய தப்பு. ஸோ அதுக்கப்புறம் கமிங் டு ஸ்பின்னர்ஸ், நீங்கள் சப்கான்டினென்ட் போகிறீங்கன்னு தெரியுது. சப்கான்டினென்ட் போகிறேன்னு தெரிஞ்சோம், ஒரு ப்ராப்பர் ஸ்பின் பேக்கப் கூட கிடையாது. கூப்பர் கனோலி வந்து உங்களுக்கு ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் நம்பர் 3ல் ஆடிட்டு 2 ஓவர் 3 ஓவர் தர பவுலர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் எடுத்த பவுலிங் ஆல்ரவுண்டராக ஆட வைக்கிறீங்க. பவுலிங் ஆல்ரவுண்டராக ஆடுறப்ப ஃபினிஷிங்கில் தான் அவருக்கு இடம் கிடைக்குது. ஃபினிஷிங்கில் பார்த்தா அவருக்கு பேட்டில் மாட்ட மாட்டேன். 4 ஆவரேஜ் 10-20 மேட்ச் ஆட்டார். நம்மள மாதிரி யாராச்சும் ஒருத்தர் சும்மா போய் நின்றுந்தா கூட ஏதோ ஒரு 5-6 ஆவரேஜாச்சும் வச்சுருப்போமோ என்னமோ. பவுலிங்லேயும் எஃபெக்டிவ்னஸ் கிடையாது. ஏன்னா அவர் பவுலரே கிடையாது. ஃபஸ்ட்டு அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர். அடுத்து பார்த்தோன்னா ஒரு மேக்ஸ்வெல் இருக்கார். மேக்ஸ்வெல் ப்ராப்ளமாக நான் தனி வீடியோவாக போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் கவர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பெருசாக போகும் மேக்ஸ்வெலை கவர் பண்ணோன்னா. ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் என்னன்றாங்க, ஸ்மித்துக்கு கேப்டன்சி தந்துடணும் அந்த மாதிரிலாம். ஸ்மித்துக்கு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், ஸ்மித்தை வந்து நீங்கள் பிபிஎல் வச்சு, நானும் பிபிஎல் வச்சு ஸ்மித்துக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்போ ஈவன் இந்த இயர். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தோன்னா, ஸ்மித்துக்கு வந்து ஓப்பனிங்கில் பிபிஎல்லை தவிர வேறு எங்கேயுமே சக்ஸஸ் கிடைக்கல. இதுதான் உண்மை. நானும் அதை மறந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஆனால் கூப்பர் கனோலி, ரென்ஷா இவங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறத பார்த்தப்பறம் தான் எனக்கே புரிஞ்சேன் அந்த கேப். நீங்கள் சொல்லலாம் டெஸ்ட்டு ஓடி ஸ்மித் வந்து ஒரு 6-7 வருஷம் T20 ஸ்குவாடில் சும்மா இருந்தார், பெர்ஃபார்ம் பண்ணுறார். அப்பயும் பெர்ஃபார்ம் பண்ணல. அவருக்கு வந்து ஓப்பனிங்கில் நல்ல ஒரு புஷ் தந்தாங்க பிபிஎல் பேஸ் பண்ணி.
ஃபெயில் தான் ஆனார். 100th டோர்னமெண்ட்டில் சக்ஸஸ் கிடைக்கல. எம்எல்சியில் இன் அண்ட் அவுட் சக்ஸஸ், அதாவது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ பிபிஎல்லை பேஸ் பண்ணி நீங்கள் அவரை பேக் பண்ணுறதுன்றது என்ன கேட்டால் அவரோட ஃபோக்கஸ் வந்து ஒலிம்பிக்ஸ் மட்டும்தான். ஒலிம்பிக்ஸு எடுத்தப்பறம் அவர் ரிட்டையர் ஆகிடுவார் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ அவரை நம்பி நீங்கள் ஒரு ஃப்யூச்சர் ஸ்குவாடை பில்ட் பண்ணுறதெல்லாம் வாய்ப்பில்லாத விஷயம். என்னை கேட்டால் அடுத்த பெரிய ப்ராப்ளம் கேமரன் க்ரீனால் ஸ்பின்னு சுத்தமாக ஆட முடியல. அவரை தூக்கி நீங்கள் நம்பர் 3ல் போட்டிங்கன்னா அவர் பவுல் பண்ணலன்றப்ப அவர் வந்து உங்கள் டீமில் வந்து ஒரு பேர்டனாக தான் மாற ஆரம்பிப்பார். அதை இவங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்பர் 3ல் அவரை ஆட வைக்கிறதுக்கு ஒரு மிச்சல் ஓவன் ஆட வைக்கலாம். ஏன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷனாச்சும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கேமரன் க்ரீன் வந்து ஒரு பேர்டனாக தான் மாறுவார் நம்பர் 3ல் வரப்போ. ஏன்னா அவர் பேஸுக்கு அகேன்ஸ்டாக தான் ஸ்ட்ராங். எய்தர் அவர் ஓப்பனிங் போகணும், இல்லை அவரை தூக்கி ஃபினிஷிங்கில் போடணும். நீங்கள் ஸ்பின் ஆட வச்சிங்கன்னா அவரால் ஆட முடியாது. ஸோ அதுக்கு மேலே ரென்ஷா, மார்ஷ் பற்றி நான் பேச வேணாம். மார்ஷ் பிளைண்ட் ஸ்லாகர்ஸாக மாறிட்டாங்க. அவங்க வந்து எல்லா பாலும் சுற்றுறாங்க, மாட்டினா பொழக்கிறாங்க, இல்லை அவுட் ஆகிடுறாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்ரோச்சாக மாறிடுது. ஏன்னா எல்லா மேட்சுமே அவங்க 2 பேர் தான் ஹெவி லிஃப்டிங் பண்ண வேண்டியிருக்கு சீனியர் மோஸ்ட் பிளேயர்ன்ற அடிப்படையில். ஆனால் அவங்க 2 சீனியர் மோஸ்ட் பிளேயர்ஸே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தரலன்றப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அடுத்து நம்பர் 3 கவர் பண்ணிட்டோம். கேமரன் க்ரீனை மேக்ஸ்வெல் தனி வீடியோ, ரென்ஷோ ஃபெயிலியர் பேசியாச்சு. கனோலி ஓகே. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டீமில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு. மார்க்கஸ் ஸ்டாயினிஸை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் இருக்குது. அதுபடிலாம் பண்ண விடுறதில்ல. அவரை தூக்கி எங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுறான்னு தூக்கி பவர் பிளேயில் போட வைக்கிறானுங்க, டெத்தில் போட வைக்கிறானுங்க, மிடில் ஓவரில் போட வைக்கிறானுங்க, பேட்டிங் போனால் ஆங்கர் பண்ணுன்றானுங்க, ஃபினிஷ் பண்ணுன்றானுங்க. அந்த மனுஷனை பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்குது. எல்லாம் மார்ச் எல்லாம் சுற்றி கடைசியில் ஸ்டாயினிஸை நம்பி தான் இருக்கானுங்க. அதான் உண்மை. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பேசியே ஆகணும். ஸ்பின்னு சப்கான்டினென்ட்டில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பாவை எடுத்துகிட்டு வரீங்க. உங்களுக்கு கூனமன் இருக்கார். கூனமன்லாம் நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஃபென்சிவ் ஆப்ஷன். கூனமன்லாம் உங்களுக்கு விக்கெட்டே எடுக்க மாட்டார். அவர் எக்கனாமிக்கலாக போடுவார், புஷ் பண்ணுவார், பிளாக் ஹோல். டேர்னர் கிடையாது அவர். அதான் பிரச்சனை. நீங்கள் சப்கான்டினென்ட்டில் வந்தால் உங்களுக்கு பால் டேர்ன் பண்ணுற பிளேயர்ஸ் வேணும். உங்களுக்கு பால் அப்படியே பிளாக் ஹோல் யாக்கர் போடுறது இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இங்கே சர்வைவ் பண்ண முடியாது. ஏன்னா சப்கான்டினென்ட் பிளேயர்ஸ் எல்லாம் அதெல்லாம் டேர்ன் பண்ணாதான் உங்களால் ட்ரபிள் பண்ண. நீங்கள் ஆடம் ஜாப்பாவே எடுத்திங்கன்னா கூட அவர் டேர்ன் பண்ண மாட்டார் பெருசாக. அவர் அக்யூரேட்டாக போடுவார். அட்லீஸ்ட் யூ கேன் கெட் அ மல் டர்ன் கம்பேர்ட் டு அதர்ஸ். அவர் அட்லீஸ்ட் டேர்ன்னு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஸோ என்ன கேட்டால் ஸ்பின்னர்ஸ் இல்லாமல் வந்ததே ஒரு ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லுவோம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு டேர்ன் ஒரு ப்ராப்பராக ஸ்கவுட் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ராப்பராக இது பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய ஸ்பின்னர்ஸ் எடுத்துருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆஸ்திரேலியாவில் எப்பயும் பெரிய ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மர்ஃபி நல்லா போட்டுன்னு இருந்தார். அட்லீஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர். டாட் மர்ஃபி மட்டும்தான் அவர் டேர்னும் பண்ணுவார். ஸோ ஒரு டாட் மர்ஃபி இருந்தார். ஒரு தன்வீர் சங்கா இருக்கார். தன்வீர் சங்கா நல்லா டேர்ன் பண்ணுவார் பாலை. தன்வீர் சங்காவை கண்டுக்கல இவங்க. வேறு யார் இருக்கா, கேலம் ஸ்டோவ்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் நல்லா தான் பவுல் பண்ணுறாரு, அவரையும் கண்டுக்கல. ஸோ லிட்ரலி பார்த்தா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க கண்டுக்கலன்றது தான் உண்மையான விஷயம். என்ன கேட்டால் இவங்க ஸ்பின்னர்ஸ் இல்லாமல் வந்தது பெரிய தப்பு. பிபிஎல் வச்சு பிளேயர் செலக்ட் பண்ணது அதோட பெரிய தப்பு. க்ரூம் பண்ணவே இல்லை ஒரு பிளேயரை கூட, அதுவும் இன்னொரு பெரிய தப்பு. ஸோ இதெல்லாம் ஆஸ்திரேலியா ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நான் சொல்லுவேன்.